பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியார் நானா சாஹிப்பை மிகவும் ஆபத்தானவன் என்று அறிவித்து அவனை கைது செய்ய துடித்தார்கள் என்று சொன்னீர்கள் தாயே. ஏன் அவர்கள் அவ்வாறு கருதினார்கள்? காரணம், அதுவரை இல்லாத அளவுக்கு நானா சாஹேப் பேஷ்வா ஒரு வலுவான எதிரியாக அவர்கள் முன் இருந்தான். அதுவரை போரிட்டவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுடன் நேரடியாக போரிட்டார்கள். தாக்கு பிடிக்க முடியாத பட்சத்தில் மறைந்திருந்து கொரில்லா முறையில் தாக்குதல்களை தொடுத்தார்கள். எப்படி இருந்தாலும் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாகவே ஆங்கிலேயர்களுக்கு திகழ்ந்தார்கள். ஆனால் நானா சாஹேப் தொடக்கத்திலிருந்தே ஆங்கிலேயர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியாகவே இருந்தான். நானா சாஹிப்பை நம்பி ஒரு கட்டத்தில் கான்பூரில் இருந்த தங்கள் குடும்பங்களை பாதுகாக்கும் பொறுப்பையும் கூட ஆங்கிலேயர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் நானா சாஹிப்போ தொடக்கம் முதலே லக்னோ, அம்பாலா என பல நகரங்களுக்கும் பயணப்பட்டான். தனித்து நின்று ஆங்கிலேயர் படைகளை எதிர்ப்பதை விட மிக பெரும் எதிர்ப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மக்களை திரட்டினான். மிக ரகசியமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய சிப்பாய்களையும் முக்கிய பிரமுகர்களையும் ஒரு புரட்சி போராட்டத்தில் சேருமாறு தூண்டினான். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அணிதிரள வேண்டிய கருத்தியல் யுத்தத்தை அவன் விதைத்தான். சென்ற இடங்களிலெல்லாம் நானாவுக்கு ஆதரவும் உதவிகளும் கிடைத்தன. நானாவின் இந்த இரகசிய சந்திப்புகளை ஆங்கிலேய அதிகாரிகள் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. தொடக்கத்தில் நானா சாஹிப்பிடம் 4000 போர் வீரர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் நாளாக கான்பூரில் அவனுக்கான மக்கள் ஆதரவு விரிவடைந்திருந்தது. கான்பூர் நகரவாசிகளும் பெரிய குடும்பத்து பெண்களும் அவனது புரட்சி சிந்தனைகளில் பெரிதும் ஈடுபாடு கொண்டார்கள். ஆங்கிலேய படையில் இருந்த அதிகாரி டாம்சன் தி ஸ்டோரி ஆஃப் கான்பூர் என்று ஒரு புத்தகம் எழுதியிருந்தான் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நூலில் நானா குறித்த தகவல்களையும் அவன் பதிவு செய்தான். கான்பூரில் கோட்டைக்கு உள்ளே ஆங்கிலேயர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் இருந்தார்கள். வெளியே அடிவாரத்தில் புரட்சிக்காரர்களாக மாறிப்போன இந்திய சிப்பாய்கள் தங்கியிருந்தார்கள். நானா தன் அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் சொத்துரிமை, கடமைகள், குடும்ப நலன் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க குடும்ப நீதிமன்றங்களை முறையாக அமைத்திருந்தான். அதில் 3 நீதிபதிகள் இருந்தார்கள். பிரிகேடியர் ஜுவாலா பிரசாத், அசீமுல்லா கான், அடுத்து நானா சாஹேப். இதனால் அவனது அதிகாரத்துக்கு உட்பட்ட கான்பூர் நகரில் சட்டம் ஒழுங்கு சரிவர பராமரிக்கப்பட்டிருந்தது. நகரில் அமைதி நிலவியது. குற்றம் செய்தவர்களுக்கு கடும் தண்டனை அளிக்கப்பட்டது. அவனது செயல்பாடுகளால் ஆங்கிலேயர்கள் நானாவை நம்பினார்கள். தங்கள் குடும்பத்தாரை அவன் பாதுகாப்பான் என்று நினைத்தார்கள். ஆனால் கான்பூரில் சதி சௌரா காட் படுகொலைகள் அவர்களின் எண்ணத்தை மாற்றியது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த அந்த வன்முறைகளின் போது நானா வேடிக்கை பார்த்தான். ஆங்கிலேயர்கள் தன் மீது வைத்த நம்பிக்கையை பொய்த்து போகச் செய்தான். ஒரு நாள் இந்திய சிப்பாய்கள் கான்பூரின் ஆங்கிலேய மங்கையர் 4 பேரை கடத்திச் சென்றார்கள். தகவல் கேட்டு கொதிப்படைந்தான் நானா. அவர்களை பத்திரமாக மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்தான். கடத்தி வந்த சிப்பாய்களுக்கு தண்டனை கொடுத்தான்.
முகலாய மங்கையை சகோதரியாக கருதி விடுவிக்கச் செய்த வீர சிவாஜி நிறுவிய மராட்டிய ராஜ்யத்தின் மிச்சமாகத் திகழ்ந்தவனாயிற்றே. இருந்தபோதும் நானா ஏன் அந்த சதி சௌரா காட் படுகொலை களனில் துடிப்பாக செயலாற்றினான் தெரியுமா? அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.